இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டாப் 5 லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ். அதாவது எந்த ஃபிஷ் வளர்த்துனா நீங்க அதிகமா மெயின்டனன்ஸே பண்ண தேவையில்ல, அதிகமா செலவு பண்ண தேவையில்ல, இல்ல அதிகமா நீங்க வந்து டேங்க்ல தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ரொம்ப மெயின்டனன்ஸ் ரொம்ப மினிமமா பண்ணா போதும். அப்படி எந்தெந்த ஃபிஷ்லாம் நீங்க வளர்த்தலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ். இந்த பீட்டா ஃபிஷ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ்ஷு. ஏன் சொல்றேன் அப்புட்னா, இந்த பீட்டா ஃபிஷ்க்கு நீங்க தனியா ஆக்ஸிஜன் தரணும் தேவையில்ல. அதாவது ஆக்ஸிஜன்னா என்ன சொல்ல வரேன்னா, அதாவது மோட்டர் வைக்கணும் தேவையில்ல, ஃபில்ட்ரேஷன் வைக்கணும் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம, இந்த பீட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப ஆ ஸ்பீடா நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்ல. அதாவது நீங்க மத்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒருக்கா இல்ல 2 வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஆனா, இந்த பீட்டா ஃபிஷ்க்கு அந்த மாரி கிடையாது. நீங்க வந்து 1 மாசத்துக்கு ஒருக்கா வாட்டர் சேஞ்ச் பண்ணாலுமே, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா ஹெல்த்தியா உயிர் வாழும். இந்த பீட்டா ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஒரு பிகினர்ஸா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து எடுத்தோனே நெனைப்பாங்க, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அதிக மெயின்டனன்ஸ் தேவை அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அதிகமா மெயின்டனன்ஸ் தேவையில்ல. ஏன்னா இதுக்கு ஆக்ஸிஜன் வந்து இந்த ஃபிஷ் வந்து வெளிய தான் எடுத்துக்கும். அதாவது தண்ணிக்கு வெளிய தான் அந்த ஃபிஷ் ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறனால, இதுக்கு வந்து நம்ம மோட்டர் கூட வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பீட்டா ஃபிஷ் ஒரு டேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா, அந்த டேங்க்ல ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்க முடியும். அதாவது ஒரு பீட்டா ஃபிஷ் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ஃபிஷ் தான் வச்சிருக்க முடியும். நீங்க இன்னொரு ஃபிஷ்ஷ விட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பீட்டா ஃபிஷ் வந்து அது கூட சண்ட போடும். அதுதான் இந்த பீட்டா ஃபிஷ்ல இருக்க ஒரே ஒரே ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது வந்து எந்த மீன்னு பார்த்தீங்கன்னா, மௌலி ஃபிஷ். இது வந்து நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மௌலி ஃபிஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டனன்ஸ் இருக்க ஃபிஷ். அதாவது கம்யூனல் டேங்க்ல நான் சொல்றேன். கம்யூனல் டேங்க்னா வந்து என்னன்னா, எல்லா ஃபிஷ்ஷையும் நீங்க விட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதான் கம்யூனல் டேங்க்கு. ஆ அந்த மாரி அந்த டேங்க்ல வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, மௌலி ஃபிஷ். இந்த மௌலி ஃபிஷ் வந்து ஆ இதுக்குமே ரொம்ப நீங்க தனியா செலவு பண்ண அவசியம் கிடையாது. அதாவது இதுக்கு நீங்க மோட்டர் வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, இது வந்து ரொம்ப ஆக்ஸிஜன் வந்து கம்மியா எடுத்துக்கக்கூடிய மீன் தான். அதனால இந்த மௌலி ஃபிஷ்க்கு நீங்க மோட்டர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு வாட்டர் சேஞ்சும் ரொம்ப ஸ்பீடா நீங்க பண்ணணும். அதாவது ரொம்ப சீக்கிரமா நீங்க பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா, இந்த மௌலி ஃபிஷ் வந்து வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு பண்ணாது. அதனால எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. நம்ம லிஸ்ட்ல 3 இடத்துல இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ். இந்த கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல தான் அவைலபிளா இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா வளராது. அது மட்டும் இல்லாம இது வந்து நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட மேல் வேரியன்ட் தான் நெறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு வந்துரலாம். அதாவது நீங்க ஒரு ரூ. 10, ரூ. 20, ரூ. 30க்கே ஒரு ஒரு நல்ல ஜோடி வாங்கிட்டு வந்துரலாம். அந்த ஜோடி வாங்கிட்டு வந்து நீங்க ஈஸியா ப்ரீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப பெரிய டேங்க் தேவை அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த கப்பி ஃபிஷ்க்கு ஓரளவுக்கு ஒரு பவுல் அதிலேயே நீங்க போட்டு வளர்த்திடலாம். அந்த பவுல்ல போட்டு வளர்த்துனாலே ஒரு 2 மாசம், 3 மாசத்துல இது வந்து ப்ரீட் ஆகி இதோட குட்டிங்க வர ஆரம்பிச்சுரும். அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். அதோட குட்டிகளுமே பெருசாகும்போது, அதோட ஃபின்ஸ்ல வர கலருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதுக்கும் மோட்டரு அந்த மாரி எதுவுமே வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா, இந்த மாரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்பவே ஆக்ஸிஜன் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கும். அதனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மோட்டர் வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம லிஸ்ட்ல 4த்ல இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கேட் ஃபிஷ். ஆமா, இந்த லிஸ்ட்ல கேட் ஃபிஷ் இருக்குன்னு நெறைய பேர் நெனச்சிருக்க மாட்டீங்க. இந்த லிஸ்ட்ல கேட் ஃபிஷ் இருக்கு. ஏன்னா, இந்த கேட் வந்து ரொம்பவே லோ மெயின்டனன்ஸ். அதாவது இந்த கேட் ஃபிஷ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணியோட அண்டர்ல தான் இருக்கும். இந்த கேட் ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் தண்ணிக்கு மேல வராதுன்னே வச்சுக்கலாம். இந்த ஃபுட்டு போட்டீங்கன்னா, அந்த மாரி டைம்ல மட்டும் தான் இந்த கேட் ஃபிஷ் வந்து மேல வந்து சாப்பிடும். இல்ல மத்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட் ஃபிஷ் வந்து தண்ணிக்கு அடியில அதாவது லோவர் லெவல்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேட் ஃபிஷ் வந்து தண்ணியா ரொம்ப அ அழுக்காகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேட் ஃபிஷ் வந்து அவ்வளோ ஒண்ணும் தண்ணி அழுக்காக்காது. இதுக்கு மெயின்டனன்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே, இது வந்து ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் தான். ஏன்னா, இது வந்து ஆக்ஸிஜன் வந்து வெளியேந்து எடுத்துக்கும். அதாவது நீங்க ஆக்ஸிஜன் எடுக்கிற டைம் மட்டும் மேல வந்து சட்டுன்னு ஆக்ஸிஜன் எடுத்துட்டு இது கீழ போயிரும் மறுபடியும். அதனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க வந்து மோட்டர் வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா, இப்போ ஆக்ஸிஜன ஒரு ஃபிஷ் வந்து வெளியேந்து எடுத்துக்குது அப்புட்ன்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க மோட்டர் வச்சு தண்ணீல ஆக்ஸிஜன் பம்ப் பண்ணணும் அப்டின்றது அவசியமே கிடையாது. அந்த லிஸ்ட்ல இந்த கேட் ஃபிஷ் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா, இந்த கேட் ஃபிஷ் வந்து ஆக்ஸிஜன வந்து வெளியேந்து எடுத்துக்கும். அதனால இந்த கேட் ஃபிஷ் வந்து ரொம்பவே லோ மெயின்டனன்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா ஃபிஷ். இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷ ஏன் நான் அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்புட்ன்னா, ஜீப்ரா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப ஒரு லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ் தான். இதுக்கு வந்து நீங்க மோட்டர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்ஸிஜன் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் தேவைப்படாது. அதனால நீங்க மோட்டர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பெரிய டேங்க் குடுக்கணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பெரிய டேங்க் குடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா, இது சின்ன ஃபிஷ் தானால, இதுக்கு வந்து நீந்தறதுக்கு கரெக்டான ஒரு இடம் இருந்தாவே போதுமான அளவு.
நீங்க ரொம்ப நெறையா ஜீப்ரா ஃபிஷ்ஷ விட்டுருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் இந்த ஜீப்ரா ஃபிஷ்க்கு வந்து பெரிய டேங்க் தேவைப்படும். மத்தபடி ஒரு 2, 3 ஜீப்ரா ஃபிஷ் தான் இருக்குன்னா, நீங்க ஒரு பவுலே இதுக்கு போதுமானது. அதனால இதுக்கு வந்து நீங்க பெருசா ஒண்ணும் கேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கு வாட்டர் சேஞ்ச் கூட ஒரு 3 வீக்ஸ், 4 வீக்ஸ் இல்ல 1 மாசம் கழிச்சு நீங்க பண்ணாலே இதுக்கு போதுமான அளவு. இந்த வீடியோல வந்து நான் டாப் 5 லோ மெயின்டனன்ஸ் ஃபிஷ்ஷ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இத விட நெறையா ஃபிஷ் இருக்கு லோ மெயின்டனன்ஸ்ல. இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணுனா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.